ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் சூப்பராக நம்ம சக்ஸஸ் பண்ணணும், லாபம் சம்பாதிக்கணும், இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரல, நான் நினைக்கிற வருமானம் வரலன்னா எப்படி செயல்பட்டால் உங்கள் தேவைகள் 100% நடக்கும். 100% இதை செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஆளாகலாம். உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் இலக்கு என்ன, உங்கள் வருமானம் என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மோனோலித்திக்காக ரொம்ப டாப்பில் இருக்கலாம். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்வாங்க. நல்ல ப்ரமோஷன் வரும். ஒரு நல்ல கிரேடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களோட உணர்வுகள் எப்போ பாசிட்டிவிட்டி ஆகுதோ அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச அதிர்வுகளோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன தேவையோ, நீங்கள் என்ன நினச்சிங்களோ, 1 லட்ச ரூபா நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரும். 5 லட்ச ரூபா நினச்சிங்கன்னா 20 லட்ச ரூபா வரும். பல கோடிகள் நம்மளை நோக்கி வருங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். எல்லா பிஸ்னஸ்மேனும் இந்த ஃபார்முலாவை தான் சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு நம்ம விவாதிக்கலாங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு புரிதல் தன்மை இருக்குங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இறைவன் இருக்கார், அல்லது இந்த பிரபஞ்சம் இருக்குது. ஆனால் கேட்குறது எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டேங்குது. ஏதோ 1-2 தான் சார் கொடுக்குது, ஈஸியானதை கொடுக்குது. எனக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான தேவைகளை நான் கேட்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. புரியுதுங்களா? ஃபால்ட் எங்கே இருக்குது? நமக்கு கேட்க தெரியல. ஸோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். பட் நமக்கு அதை பாசிட்டிவிட்டியை கேட்க தெரியல. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு தொழிலதிபர், ஒரு 4 பேரை வச்சு வேலை செய்கிறீங்க, 10 பேரை வச்சு வேலை செய்கிறீங்க, 100 பேரை வச்சு வேலை செய்கிறீங்க, வாட்டெவர், ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி அதை பாசிட்டிவாக செயல்படுத்தி அந்த பணத்தை நம்ம ஈர்க்கலாம். அல்லது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, நீங்கள் எப்படி சக்ஸஸாக அவங்கக்கிட்ட வேலை வாங்கி உங்களால் திறம்பட நீங்களும் சம்பாதிக்கணும், உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களால் மேனேஜ் பண்ண முடியணும், ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வி, சார் ஒரு 10 பேர் இருக்காங்க சார், என்னோடய டீமில் எனக்கு கோஆர்டினேஷன் இல்லை, என்னால் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எல்லா வேலையும் நானே செய்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க. காரணம் என்னென்னா ஒரு புரிதல் தன்மை நமக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியுது. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு தெரியுது, சீக்ரெட்னா என்னென்னு தெரியுது, யூனிவர்ஸ்னால் என்னென்னு தெரியுது, காஸ்மிக் லா பற்றி தெரிஞ்சிருக்கீங்க, பிரபஞ்சம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கீங்க, யோகா தெரிஞ்சிருக்கு, மெடிடேஷன் தெரிஞ்சிருக்கு, அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, 10 வருஷமாக செய்கிறீங்க, 20 வருஷமாக செய்கிறீங்க, 30 வருஷமாக செய்கிறீங்க. ஏன் ரிசல்ட் வரல? ரிசல்ட் வராது. நான் நெகட்டிவாக பேசலைங்க. அந்த வழிமுறைகள், அந்த கேட்குற ப்ராசஸ் நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் சூப்பராக நம்ம சக்ஸஸ் பண்ணணும், லாபம் சம்பாதிக்கணும், இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரல, நான் நினைக்கிற வருமானம் வரலன்னா எப்படி செயல்பட்டால் உங்கள் தேவைகள் 100% நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு எந்த சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும்னோ உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோனுடைய முடிவில் சில அஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாருக்குமே ஃபிட் ஆகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஃபிட் ஆகும். சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க. உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சார் இதுக்கு நான் எப்படி செய்யலாம், ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். 100% இதை செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஆளாகலாம். உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் இலக்கு என்ன, உங்கள் வருமானம் என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மோனோலித்திக்காக ரொம்ப டாப்பில் இருக்கலாம். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்வாங்க. நல்ல ப்ரமோஷன் வரும். ஒரு நல்ல கிரேடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதற்குண்டான வழிமுறைகளை இந்த வீடியோவில் அற்புதமாக பார்க்கலாங்க. அதாவதுங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மனுஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உடல் எல்லாருக்குமே தெரியும், உயிர் எல்லாருக்குமே தெரியும். அந்த மனசோட ஆக்டிவிட்டி நமக்கு தெரியல. அந்த மனசோட ஆக்டிவிட்டி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு உணர்தல் தன்மையோடு இருக்குங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. டக்குன்னு ஒரு லவ்வரை நினைக்கிறீங்க. உடனே அந்த லவர் நம்ம முன்னால் நிற்பாங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்ருங்க, எந்த பிஸ்னஸ் செஞ்சிட்ருங்க, அந்த லவ்வர் நினச்ச உடனே அந்த லவ்வர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், இல்லை சில சிறப்பு குறைவான விஷயங்கள் உடனே ஞாபகத்து வந்துடும். கரெக்டாக இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு உணவை நினைக்கிறீங்க, உடனே ஞாபகத்து வந்துடும், சாப்பிட்ணும் போல் தோணும். கரெக்டுங்களா? ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த இடம் அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, உடனே அப்படியே போயிட்டு அதில் அப்படியே உள்ளே போயிடுவீங்க. எதனால்?
அந்த உணர்தல் தன்மையோட உங்கள் மனசில் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. லவ்வரை நினச்சா லவ்வர் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. பாசிட்டிவிட்டி நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கிறதுனால அந்த இடத்துக்கே நீங்கள் போயிடுறீங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். நெகட்டிவிட்டியாக நினச்சிங்கன்னா நெகட்டிவிட்டியாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. என் லவ்வர் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டாங்க, ஃபோனை பிளாக் பண்ணிட்டாங்க, அதை பற்றி நினச்சிங்கன்னா அந்த சிந்தனை நேராக வந்துடும். ஏன் வருதுங்க? அந்த ஒரு உணர்தல் தன்மை இருக்குது. உங்கள் மனசுக்கு ஒரு உணர்தல் தன்மை இருக்குது. அதில் பாசிட்டிவிட்டி நினச்சிங்கன்னா உடனே அந்த பாசிட்டிவிட்டியான இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வரும். நெகட்டிவிட்டி நினச்சாலும் அந்த நெகட்டிவிட்டியான இன்சிடெண்ட் உடனே ஞாபகத்துக்கு வரும். இப்போ புரியுதுங்களா? ஸோ அந்த பாசிட்டிவிட்டியாக நம்ம செய்கிற வேலையில், தொழிலில் இருந்தீங்கன்னா 100% நம்ம வெற்றி அடையலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த வேலைக்கு போகணுன்னா உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னா, உடனே ஐயோ அந்த எக்ஸாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, நமக்கு மார்க் கிடைச்சிருமா, இது நெகட்டிவிட்டி. புரியுதுங்களா? இப்போ ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அந்த வேலை நம்ம போய் இன்டர்வியூக்கு போகிறோன்னா அந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஃபிட் ஆகுமா ஆகாதா, இன்டர்வியூவில் நம்ம சரியாக சொல்லிவிடுவோமா, இதெல்லாம் நெகட்டிவிட்டி. ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, இவ்வளோ லாபம் வரணும்னு வேலை செய்கிறீங்க. ஆனால் வேலை செய்கிறதுக்கு முன்னாலே நமக்கு அந்த லாபம் கிடைச்சிருவோமா, நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாமா அப்படின்னு திங்க் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவிட்டி. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நம்மளால் இந்த காரை வாங்க முடியுமா, 20 லட்ச ரூபா கார் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நெகட்டிவிட்டி. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 1 கோடி ரூபாவில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியுமா, நமக்கு இவ்வளோ தானே வருமானம் வருது, எப்படி வாங்க முடியும், இது நெகட்டிவிட்டி. புரியுதுங்களா? ஒரு திருமணம் செய்யணும், இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் பரவாயில்ல, கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம ரேஞ்சுக்கு கிடைக்குமா, இல்லை அப்படி செலவு வந்துடுமா, இப்படி செலவு வந்துடுமா, இதெல்லாம் நெகட்டிவிட்டிங்க. இந்த நெகட்டிவிட்டி தான் நம்ம மனசில் ஒரு உணர்தல் தன்மையோடு இருக்கிறதுனால உங்களோட ரிசல்ட் வரல. எதுக்காக இந்த இடத்துல நான் உணர்தல் தன்மையை பற்றி சொல்கிறேன்னாங்க, நம்ம மனசோட உணர்தல் தன்மைக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அந்த இறைத்தன்மைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதனோட அலைகளும் இந்த பிரபஞ்ச அலைகளும் நம்ம மனசோட உணர்தல் தன்மையும் ஒரு கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது, என்ன கனெக்டிவிட்டி, நீங்கள் ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் நடக்கும், மைனஸில் இருந்தால் மைனஸ் நடக்கும். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் ப்ளஸ்லேயே இருந்தீங்கன்னா ப்ளஸ் வைபிலேயே பாசிட்டிவிட்டியோட நேர்மறையான எண்ணங்களோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும், உங்கள் லவ்வர் கிடைப்பாங்க, அற்புதமான திருமணம் நடக்கும், எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, நல்ல பிஸ்னஸ் செய்யலாம், நல்ல லாபம் வரும், வேலையில் மிகப்பெரிய ஒரு உயர்வு வரும், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லா தேவைகளும் நடக்கும். ஏன் நடக்கலை? உங்கள் மனசில் அந்த உணர்தல் தன்மை நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த நெகட்டிவிட்டி இந்த பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையோட நெகட்டிவிட்டியாக கனெக்ட் ஆகிறதுனால நம்ம கேட்குறது நடக்கலை. இவ்வளோ தாங்க கான்செப்ட். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அதே நம்ம ஊரில், உங்கள் ஊரில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் எது வேணால் பண்ணலாம். அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்யலாம், 200 பேர் வேலை செய்யலாம், 4-5 இடத்துல பிரான்ச் வச்சுருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகாமல் வேலையை செஞ்சிகிட்டே இருப்பார். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, நம்மளால் வேலை செய்ய முடியாது. காரணம் என்ன? எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? 10 பேர் தான் இருப்பாங்க, அவர்கிட்ட 100 பேர் வேலை செய்வாங்க, 200 பேர் வேலை செய்வாங்க. அதுவும் இந்த 10 பேரை நம்ம டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த ஓனர், அந்த பணக்காரர் அந்த 500 பேரோ 100 பேரோ டைரெக்டாக இன்ட்ராக்ட் கூட பண்ண மாட்டார். ஆனால் அவர் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பார், அவர் பிஸ்னஸை வருஷம் வருஷம் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளால் அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்ன? ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, அந்த மனசில் அந்த உணர்தல் தன்மையை பாசிட்டிவிட்டியாக அவர் வச்சுருக்காரு. நம்ம 4 பேர் வச்சுருக்கிறோம், 2 பேரை வச்சுருக்கிறோம், நம்ம நெகட்டிவிட்டியாக வச்சுருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணுவான் 10:30 மணிக்கு, இன்றைக்கி நான் வர முடியல சார், நாளைக்கு தான் சார் வருவேன். உடனே ஃபோனை வச்ச உடனே உங்களுக்கு டென்ஷன் ஏறும். இவன் பாட்டுக்கு வேலைக்கு வரல, வண்டி இவன் எடுத்தால் தான் அங்கே போகணும், அந்த மெட்டீரியல்ஸ் அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், இப்படி பண்ணால் எப்படி வேலை செய்கிறது, நாளைக்காவது இந்த நாய் வருவானா வரமாட்டானான்னு தெரில அப்படின்னு சொல்லி உங்களோட நெகட்டிவிட்டியை உங்கள் மனதளவில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நெகட்டிவிட்டி தான் கொடுக்கும். இதே அந்த பிஸ்னஸ்மேன் என்ன தெரியுங்களா சொல்லுவார்? சொல்லட்டுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அஃபர்மேஷனில், இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல தொழிலாளர்களை சிறப்பாக கொடுத்துருக்க, நானும் அன்பாக இருக்கேன், அவர்களும் அன்பாக இருக்காங்க, அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான சூழ்நிலையை இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துருக்கு, நானும் சந்தோஷமாக இருக்கேன், அவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இவ்வளோ தாங்க அவர் கேட்பார்.
ஸோ இவர் பாசிட்டிவிட்டி கேட்குறதுனால அங்கே பாசிட்டிவிட்டி தான் நடக்கும். இவர் போய் லேபரை டைரெக்டாக போய் பார்க்கணும், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, போய் உட்காரணும், எதுவுமே நெசசிட்டி கிடையாது. அவரோட வேலைகள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கும். எவ்ரி இயர் பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவார், டர்ன் ஓவர் அதிகமாகிட்டே போகும், அவர் தொழிலில் வளர்ந்துக்கிட்டே இருப்பார். இவ்வளோ தாங்க. காரணம் என்னென்னா, நம்ம மனசில் நெகட்டிவிட்டி இருக்குது, அவர் மனசில் பாசிட்டிவிட்டி இருக்குது. அவர் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணாமலே அவரோட தொழில் சக்ஸஸ் ஆகுது, வருமானம் அதிகமாக வருது. இப்போ நம்ம எந்த இடத்துல மாற்றம் கொண்டு வரணும்? நம்ம மனசில் உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் சக்ஸஸ் ஆகலாம். இவ்வளோ தாங்க கான்செப்ட். அதுக்காக தான் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய உதாரணம். இப்போ புரியுதுங்களா? இப்போது நம்ம கீழே வேலை செய்வாங்க, ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. நம்மளால் கோஆர்டினேட் பண்ண முடியாது. சாரிம்மா அதை செய்யலை, இதை செய்யலை, இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன், அதை செய்யலை, புலம்பிகிட்டே இருப்பீங்க. எல்லாம் நான் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு புலம்பிகிட்டே இருப்பீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் மனசில் தெளிவில்லை, எண்ணத்தில் உயர்வாக இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, மனம் போல் வாழ்க்கை, எண்ணத்தில் உயர்வாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் தெளிவில்லை. உங்களோட மனசு பார்த்திங்கன்னா அந்த அதிர்வலைகள் நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தோட இந்த இறைத்தன்மையோடு நீங்கள் கனெக்ட் ஆக முடியல. ஐயோ இவன் இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறான், அந்த வேலை செய்ய மாட்டேங்கிறான், இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா அவன் லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கரெக்டாக இல்லை. இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அவன் வேலையே செய்யலை, பரவாயில்ல, சும்மா போய் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னே இறைவனர்களால் என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் நலமாக வேலை செய்கிறாங்க, அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்டே இருக்கிறாரு, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக வேலையை செய்கிறாங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். சேஞ்ச் வரலைன்னு என்ன கேளுங்க. இது எதுக்காக நான் உணர்தல் தன்மையோடு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் சும்மா அப்படியே வாயில் சொல்லக்கூடாது. அந்த உணர்தல் தன்மையோடு நீங்கள் சொல்லும் பொழுது தான் இந்த வைப்ரேஷன் அந்த பிரபஞ்ச அதிர்வுகளோட கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விரிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க, 100% ரிசல்ட் வரும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொருத்தரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கார். சேம் தொழிலாக இருக்கலாம், இல்லை வேறு தொழிலாக இருக்கலாம். எப்படி அவர் மட்டும் இப்படி செஞ்சுட்டே இருக்கிறாரு? இல்லை ஒரே தொழில்னு வச்சுக்கோங்க, அவரும் அதே தொழில் தான் செஞ்சிட்ருக்காரு, எப்படி அவர் மட்டும் சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அவரை பார்க்கும் பொழுது என் மனசில் என்ன தோணுதுன்னா, என்னடா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே பார்த்தோம், ஒரு 5 லட்ச ரூபா காரில் போயிட்டு இருந்தான், இன்றைக்கி பாரு 50 லட்ச ரூபா காரில் போகிறான், என்ன தான் செய்கிறானே தெரியல அப்படின்னு நம்ம மனசு தோணுது. அவர்கிட்ட கான்டாக்டே இருக்காது, ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுது, எப்படி தான் பண்ணுறான்னு தெரில, 50 லட்ச ரூபா காரில் போகிறான், வீடு பாரு அடையாரில் ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வீடு வச்சுருக்கிறான், என்ன தான் செய்கிறான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் அவரோட டைரெக்டாக பேசலை, மனதளவில் நீங்கள் நினச்சிங்கன்னா நெகட்டிவிட்டியை நீங்கள் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன சார், உண்மை தான் சார் சொன்னேன், தவறு. ஏன்னா நம்ம மனசோட அதிர்வலைகள் என்னவோ அந்த உணர்தல் தன்மை தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்லனால அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவிட்டியாக இருக்கிறீங்க. அப்போ என்ன தெரியுங்களா, இந்த பிரபஞ்சம் நினைக்கும், இந்த இறைத்தன்மை நினைக்கும், ஓ கார் இவன் 50 லட்ச ரூபா கார் வாங்கினா இவன் சந்தோஷப்படலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது. ஓ 3 கோடி ரூபா வீடு இவனுக்கு பிடிக்கல, கொடுத்தா இவன் சந்தோஷப்பட மாட்டான், டிக்ஷனரி தெரியாது பிரபஞ்சத்துக்கு இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் உணர்தல் தன்மையோடு தான் அது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்தால் இவன் சந்தோஷப்பட மாட்டேங்கிறான், வீடு வாங்கினா சந்தோஷப்பட மாட்டான்னு சொல்லிட்டு உங்களோட தேவைகள் ஒன்றுமே நடக்காது. நான் சொல்கிற புரியுதுங்களா பாயிண்ட்டு? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் அந்த இடத்துல மாற்றமாக என்னங்க, ஓகே ஏதோ இறைவனர்களால் சிறப்பாக அவர் செயல்படுத்துகிறாரு, நல்ல வருமானம் வந்திருக்கு, அற்புதமான காரை வச்சுருக்காரு, கூடிய சீக்கிரம் இறைவன் எனக்கும் அந்த அற்புதமான சான்ஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள். அதே மாதிரி இறைவனர்களால் அவருக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, ஒரு 3 கோடி ரூபாவில், ரொம்ப சந்தோஷப்படுறேன், எனக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு அற்புதமான வீடை நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த இறைத்தன்மை எனக்கு கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ என்ன நினைக்கும்னா, இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இல்லை இறைத்தன்மை இல்லை கடவுள் என்ன நினைக்கும்னா, ஓ இவனுக்கு 50 லட்ச ரூபாவில் கார் கொடுத்தா இவன் சந்தோஷப்படுறான், இவனுக்கு ஒரு 3 கோடி ரூபாயில் வீடு கொடுத்தா சந்தோஷப்படுவான், இன்னும் அதிகமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்கும். ஸோ என்ன கான்செப்ட்னா, நமக்கு இந்த இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகிற கனெக்டிவிட்டியான லிங்க் நமக்கு தெரியல, புரியுதுங்களா? ஸோ பாசிட்டிவிட்டியாக இருங்க. இந்த நேர்மறைய எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னதுக்கு அர்த்தமே இதுதான். ஸோ மனசில் தெளிவாக இருங்க, நேர்மறையாக இருந்தீங்கன்னா சிறப்பாக நீங்கள் கேட்குறது அற்புதமாக கிடைக்கும். ஓகேங்களா?
சரி, விஷயத்துக்கு வருவோம். வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், ஒரு சில அஃபர்மேஷன் சொல்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்குள்ள வேலை செய்கிறவங்களும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச வேலையில் நீங்கள் நினச்ச பணம் வருமானம் வராமல் இருக்கலாம், சேலரி கம்மியாக வரலாம். அந்த மாதிரி எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க. சூப்பராக ரிசல்ட் வரும். நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல் நடக்கும். ஜஸ்ட்டு காலையில் எந்திரிங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கும் பொழுது மனநிலையில் சந்தோஷமாக எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. குளிக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த தூக்கம் வர மாதிரி இருந்தால் குளிங்க. அமைதியாக எந்த இடம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, பெட்ரூம்லேயே ஆகட்டும், எந்த இடம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக உட்காருங்க. இல்லை வயசானவங்களாக இருந்தால் படுத்துகிட்டே கூட இருக்கலாம். ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மனசினோட உணர்வை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த உணர்வுகளை தான் இந்த பிரபஞ்ச உணர்வு அலைகளோட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். அதனால் மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படியெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. மனசு தெளிவாக இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது, சிம்பிளாக பாருங்கள், இந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்னங்க? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். நான் உயிர் வாழ்கிறதுக்கு, நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு, மற்றவங்க உயிர் வாழ்கிறதுக்கு உங்களை கேட்டால் கொடுக்குது. உங்களுக்கு தேவையான தண்ணீர், காற்று, வெப்பம், ஆகாயம் எல்லாமே கொடுக்குதுங்களா? பஞ்சபூதங்கள், இந்த நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் நம்ம தேவைகளை பாராபாட்சம் பார்க்காம உங்களுக்கு, எனக்கு, மற்றவங்களுக்கு நலமாக கொடுத்துட்ருக்கு. அதனால தான் நம்ம சந்தோஷமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம நன்றி சொல்ல வேணாமாங்க? காலையில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் நன்றி, இறைவன் அருளால் இந்த பிரபஞ்சம் நான் உயிர் வாழ தேவையான அத்தனை சிறப்பான அம்சங்களை நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது, உங்கள் உடம்புல பல டிசீஸ் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். பட் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டியான உணர்வுகள் 100% சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நோயையே குணப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது பிபி, சுகர் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் இந்த பாசிட்டிவான உணர்தல் தன்மையோட மனதளவில் நீங்கள் செயல்பட்டால் அந்த டிசீஸே உங்களை விட்டு போகும். அதுக்கு தான் என்ன பண்ணணுன்னா, 2வது அஃபர்மேஷன், இறைவனர்களால் என்னுடைய உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் ரொம்ப நலமாக இருக்கேன். நலம்னா ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை விட நலம்ங்கிறது சூப்பரான வார்த்தை. அதனால் நான் நலமாக இருக்கேன். அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? எனக்கு சுகர் போகணும், பிபி போகணும், அதெல்லாம் கேட்க வேணாங்க. சிம்பிளாக கேளுங்க. இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப நலமாக இருக்கேன். இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு பார்ட் அப்படி இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்கணும்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு நன்றி சொல்லியாச்சு பிரபஞ்சத்துக்கு. 2வது நம்ம உடலுக்கு சொல்லியாச்சு. அப்புறம் இன்னும் செல்ஃபாக நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இறைவனர்களால் என்னுடைய மூளை, என்னுடைய உடம்பு, என்னுடைய கண் பார்வை, அனைத்து செல்களும் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்கு. இறைவனுக்கு நன்றி. அந்த அற்புதமான சூழ்நிலையை இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சும்மா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ், நம்ம கணவன், மனைவி, நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக ஒரு அஃபர்மேஷன் பண்ணலாம். இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி ரொம்ப பாருங்கள், ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துங்க. எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறீங்க. நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய அப்பா, அம்மா, அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? இன்னும் ஒரு படி மேலே, நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய மனைவி, கணவராக இருந்தால் என்னோடய கணவர், என்னோடய குழந்தைகள் பேர் சொல்லுங்கள். அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றி கேட்கலாமா? அதே மாதிரிங்க, இந்த அஃபர்மேஷனில் என் பொண்ணுக்கு இதை கொடு, இத்தனை லட்சத்தில் வேணும், அத்தனை லட்சத்தில் வேணும், இதை கொடு, அதெல்லாம் எதுவுமே கேட்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக கேளுங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என் பொண்ணு அவங்க குடும்ப உறுப்பினர்களோட, அவங்களோட பிஸ்னஸில், அவங்களோட வேலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. இறைவனுக்கு நன்றி. இது சொன்னால் போதுங்க. ஒவ்வொருத்தர் அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு எனக்கு அனுப்பும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட் அனுப்புகிறீங்க. இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும், இந்த பணம் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இங்கேருந்து 5 லட்ச ரூபா வரணும், இங்கேருந்து 10 லட்ச ரூபா வரணும். எதுவுமே தேவையில்லை. புரியுதுங்களா? பிஸ்னஸ்க்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், வேலைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், சிறப்பாக செயல்படுத்துங்க. இறைவனர்களால் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள் இந்த கனெக்டிவிட்டியில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதையும் நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள். இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோட
சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நானும் சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன். இறைவனுக்கு நன்றி. இவ்வளோதாங்க. ஒரு வேலை இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோட சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிறீங்க. இறைவனுக்கு நன்றி. சிம்பிள். முடிஞ்சு போச்சுங்களா? உங்களுக்கு வீடு வேணுமா, கார் வேணுமா, ஒரு கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணு வேணுமா, நல்ல மாப்பிள்ளை வேணுமா, எல்லாத்துக்கும் இதே தான் சிம்பிளான அஃபர்மேஷன். இது வேணும் அது வேணும்னு கேட்காம இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான மணமகள் அல்லது மணமகன் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை நலமாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இறைவனுக்கு நன்றி. கேட்கலாமா? சிம்பிள். இவ்வளோதாங்க அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன்லாம் நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு உணர்தல் தன்மையோடு இருக்கணும், பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண, நான் சொல்கிற ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் இன்புட் பண்ண அந்த நெகட்டிவிட்டியான எண்ணங்களே வராது. ஓ, நமக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல லாபம் கிடைக்குமா, நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிடுவோமா, 2 நாள் 3 நாள் செயல்படுத்தி பாருங்கள். அந்த திங்கிங்கே உங்கள் மனசுக்குள்ளே வராது. அந்த உணர்தல் தன்மையில் இருக்கவே இருக்காது. உங்களோட உணர்வுகள் எப்போ பாசிட்டிவிட்டி ஆகுதோ அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச அதிர்வுகளோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன தேவையோ, நீங்கள் என்ன நினச்சிங்களோ, 1 லட்ச ரூபா நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரும். 5 லட்ச ரூபா நினச்சிங்கன்னா 20 லட்ச ரூபா வரும். பல கோடிகள் நம்மளை நோக்கி வருங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். எல்லா பிஸ்னஸ்மேனும் இந்த ஃபார்முலாவை தான் சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல வேலை, நல்ல வீடு, ஒரு கார் வேணும், ஒரு தோட்டம் வேணும், ஒரு மனைவி வேணும், ஒரு கணவன் வேணும், ஒரு பொண்ணு வேணும், நம்ம பொண்ணுக்கு ஒரு தேவைகள், ஒரு பையனுக்கு ஒரு தேவைகள், எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணி பாருங்கள். 100% வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோ போதுங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய மிராக்கிளுக்கு கொண்டு போய் மாற்றத்தை கொண்டு வரும். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.